அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜயன். நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டி பக்கத்தில் குப்பனூர் கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். என்னோட அடிப்படை தகுதின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்டெக் வெல்டிங் டெக்னாலஜி பட்டதாரி. ஒரு 15 ஏக்கர் இங்கே குத்தகை நிலமாக எடுத்து விவசாயம் பண்ணுறோம். நம்ம வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னால் நிலம் ஒரு கெமிக்கல் விவசாயம் பண்ண நிலம் தான். இயற்கை விவசாய விஞ்ஞானிகள் நம்மாழ்வார், மசனா ஃபுக்கோக்கா இவங்களோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்த்து மண்ணை எப்படி முதல்ல வளப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முதல்ல நம்ம அடிப்படையாக பயன்படுத்தினது பலதானியங்களை விதைச்சு அதை மடக்கி உள்ளுறது. அந்த மாதிரி நம்ம ஒரே நேரத்தில் 15 ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணலை. ஸோ படிப்படியாக பலதானியங்கள் விதைச்சு 6 ஏக்கர் பண்ணோம். அப்புறம் ஒரு 8 ஏக்கர், அப்புறம் 10 ஏக்கர், அப்புறம் 15 ஏக்கர், அப்படி படிப்படியாக கொண்டு போனோம். கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்கானிக் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி அப்படின்னா நம்மளால் இப்போ ஒரு ஏக்கரில் சுமார் ஒரு 15லேருந்து ஒரு 17 டன் அளவுக்கு நம்மளால் மகசூல் எடுக்க முடியுது. அதே மாதிரி முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் அப்படின்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம சுமார் ஒரு 18,000 நாற்றுகள் நம்ம போடுறோம். ஸோ அதை நம்ம ஒரே நேரத்தில் 18,000 நாற்றுகளாக போடாமல் நம்ம எல்லாத்தையும் பிரித்து ஒவ்வொரு 20 to 25 நாளுக்கு ஒரு டைமு ஒவ்வொரு பட்டமாக பிரித்து நம்ம பண்ணுறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாட்டு மாடு இருக்குது. அதுக்கப்புறம் ஆடு, கோழி இதெல்லாம் வச்சுருக்கிறோம். அதுங்களோட கழிவுகளை எடுத்து மக்க வச்சு அதை நேரடியாக மண்ணில் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணில் அங்கே கரிமங்க சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வருடத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கரில் ஒரு டைமாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம பலதானியத்தை விதைச்சு 45 நாள் to 50 நாள் பூவிலேருந்து காயாக மாறுற பருவத்தில் நம்ம அதை மடக்கி உழுதுறோம். நம்ம 15 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே காய்கறிகள் மட்டும் பண்ணாமல் வெவ்வேறு வகையை பிரிச்சுக்கிறோம். அது எப்படின்னா குறைந்தபட்ச லாபம் ஆனால் நிரந்தர லாபம் தர மாதிரியான பயிரும், நமக்கு அதிக லாபம் அதிக ரிஸ்க் உள்ள பயிர், அது போக பார்த்திங்கன்னா நிரந்தர வேளாண்மைக்காக பர்மகல்ச்சர் மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கரில் காய்கறிகள், இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஏக்கரில் இலைக்காக பூவன் வாழை பயிரிட்டுருக்கிறோம். நமக்கு ஒரு 80,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு மாதத்துக்கு வருமானம் கொடுக்கும். இது போக பார்த்திங்கன்னா அதிக லாபங்கள் தர மாதிரியான ஹை ரிஸ்க் உள்ள பயிருன்னு பார்த்திங்கன்னா வாழை பயிரிட்டுருக்கிறோம். கதிரி ஒரு 1.5 ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கிறோம். அது அடிப்படையில் அதிக லாபம் கொடுக்கும். அதே சமயத்தில் காற்று மற்ற சூழ்நிலைகளால் அது பாதிப்பு அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா குறைந்த ஏரியாவில் அதிகமான மகசூல் எடுக்கிறதுக்காக நம்ம உளவியல் வேளாண்மையை ஒரு மாடலாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரில் பயிர் பண்ணி வைக்கிறோம். ஒரு முறை பலதானியங்கள் விதைச்சு மடக்கி விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் பலதானியத்தை மேலே மூடாக்காக விதைச்சிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாழை, பப்பாளி, முருங்கை, கொய்யா, அதுக்குள்ளே கேப்சிகம், அதுக்கப்புறம் மஞ்சள், பூசணி, இது எல்லாத்தையும் ஒன்றா பயிர் பண்ணி வைக்கிறோம். நம்ம மண்ணை வளமாக்குறதை தாண்டி தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்கள் வேறு மாதிரி இருந்தது, நோய் தாக்குதல்கள் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அடிப்படையாக நிறைய நோய் தாக்குதல்களுக்கு பூச்சிகள் தான் காரணம் அப்படிங்கிறது நமக்கு நம்ம ஈசா மண்காப்பம் இயக்கம் பார்த்திங்கன்னா பூச்சி செல்லும் ஐயா அவர்கள் மூலமாக ஒரு ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளாரிட்டி கிடைச்சிது நமக்கு. அது எப்படி அப்படின்னா தோட்டத்தை சுற்றியும் உயிர்வேலியாக ஆமணக்கு, தட்டைப்பயிறு, செவந்திப்பூ, கம்பு இதெல்லாம் கொண்டு வரது மூலமாக நன்மை செய்யும் தீமை செய்யும் பூச்சிகளுக்கான அந்த ஈக்குவலைசேஷன் நம்ம உயிர்வெளியிலையும் நடந்துடும். அதை தாண்டி உள்ள பூச்சிகள் வரும்போது அதை ரொம்ப குறைவான செலவில் வேப்பங்கொட்டை கரைசலாவோ இல்லை வேப்ப எண்ணெயாவோ தெளிக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக பூச்சிகளை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இப்போ மகசூல் அதுக்கான வருமானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சராசரி பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒரு 30 நாள் அப்படின்னா 824 2.5 டன் அளவுக்கு நம்ம வெண்டை அறுவடை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 டன் முட்டைக்கோஸ் அறுவடை பண்ணியிருந்தோம். 3 டன் காலிஃப்ளவர் அறுவடை பண்ணியிருந்தோம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு கொடுத்தோம். அதில் ஒரு 1,20,000 ரூபாய் நமக்கு இருக்குது. முட்டைக்கோஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம 3 டன்னுக்கு 30 ரூபா அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 90,000 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டை ஒரு 2 டன் 40 ரூபான்னு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா நம்ம 4 மாத காலத்துக்குள்ளே, ஒரு 3லேருந்து 4 மாத காலத்துக்குள்ளே நம்ம ஒரு ஏக்கரில் எடுத்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம செலவினங்கள் எல்லாம் போக குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு கிராப்லேயே நமக்கு நின்றுருக்கும். நம்ம கதலி பயிர் பண்ணியிருந்தோம். ஸ்டோர்களுக்கு அடிப்படை விலையாக பார்த்திங்கன்னா நம்ம கதலி 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம மொத்தமாக மார்க்கெட்டுக்கு நம்ம நார்மல் அதிகமான அளவுக்கு ஒரே 1.5 ஏக்கரில் கதலி பயிர் பண்ணியிருந்ததுனால அதிகமான ஒரே சமயத்தில் அறுவடை வராங்கிறப்ப நார்மல் நம்ம வெட்டுக்காக கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10லேருந்து 11 டன், ஒரு மரத்தில் 9 கிலோ அந்தளவுக்கு நமக்கு ஆவரேஜாக ஒரு 1200 மரம் நம்ம பண்ணியிருந்தோம். அதுலேருந்து ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு வருமானம் கிடச்சிது. அந்த வருமானத்தில் நமக்கு செலவினங்கள்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு 3.5 லட்ச ரூபா நம்ம ஒரு வருடம் முடிகிறப்ப நமக்கு அதுலேருந்து வருமானம்
கிடச்சிருந்தது. இது நம்ம எதிர்பார்த்த மாதிரியான நம்ம ஒரு வருடத்துக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அதுக்கான மகசூல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு ஈசா மண் காப்போம் இயக்கத்துக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.